ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. இன்னைக்கு சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல்ல பவித்ரா ரமேஷ்குமார் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மியூசிக் அண்ட் கைடட் மெடிடேஷன் பண்ணலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெரைட்டி ஆஃப் மியூசிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் இருக்கும் தெரியுமா? அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு சவுண்ட் இருக்கும். அது கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த டிபெட்டியன் சிங்கிங் பவுல்ஸ்ன்னு இருக்கும். ஒரு டொயின்னு அடித்தோம்னா டொயின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் ஓம் கேட்டுகிட்டே இது பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்போ நான் அப்படின்னா ஏதோ ஒரு சாமி பாட்டுங்க, தியானம் உட்காரும்பொழுது நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். மைண்டை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் தான் தியானம் பண்ண முடியுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு ஆண்டவ முன்னியத்தில் நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல சாமி நிறுத்தியிருக்கு. ஆனால் இருந்தாலுமே இப்போது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு வச்சுங்களேன், ஒரு சில சாமி பாட்டெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நந்தனார் படத்தில் காமமகற்றிய தூயனவன் ஒரு பாட்டு வரும் சரிங்களா? இப்போ அந்த பாட்டு கேட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே பேன் ஆயிரும். அப்போ பெசாமல் ஆயிரும், மைண்ட் அப்படியே கம்முன்னு ஆயிரும். அப்போ அது என்னன்னா, அந்த பாட்டு ஒன்றுங்கிறது 2 3 அது கணக்கில்லாமல் அது ஒரு ரிப்பீட்டில் ஓட ஆரம்பித்த மாதிரி ஆயிரும். மைண்ட் இப்படியே இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். அப்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தியானத்தில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. அந்த மியூசிக் உங்களை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் வந்து உங்களை ஒரு மாதிரி பண்ணும். ஸோ இது என்னோட சார்ந்தது. ஆனால் இந்த மியூசிக் அப்படிங்கிறது அவரவருக்குன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல. என்ன இந்த டம்மு டும்மு டும்மு டு அப்படி கேட்காதீங்க, அது கேட்கக்கூடாது. அது மைண்டை வந்து ஆக்டிவ் பண்ணி விட்ரும். மைண்டை காம் பண்ணுறதுக்குன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இப்படி கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சாமி பாட்டு கேட்குறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய இன்டர்நெட்டில் கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்குது. முதல்லலாம் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. பட் ப்ராணிக் ஹீலிங் போகும்பொழுது மாஸ்டர் ஷோனுடைய கைடட் மெடிடேஷன் தான் அந்த இடத்துல இருக்கும். எஸ், இட் ஹெல்ப்ஸ். ஏன்னா இப்போ இப்படி போகிறீங்க, இந்த மாதிரி போகிறீங்க, இது கைண்ட் ஆஃப் ஹிப்னாட்டிக் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல போகிறீங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. எங்களோட யோகா மாஸ்டர் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவார். ஸோ எஸ், கைடட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ். ரெண்டுமே, மியூசிக் அண்ட் கைடட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ். இது யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்களாக தேடி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும், அதுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கங்க. அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் ஒரு மியூசிக்கையோ ஒரு கைடட் மெடிடேஷனையோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாக ஃபிசிக்கலாக தேடி பாருங்கள், இன்டர்நெட்லேயோ இல்லை எதுலேயோ ஒன்றில் உங்களுக்குன்னு ஒன்று செட் ஆகும். அது எனக்கு செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் நந்தனார் பாட்டு கேட்டேன்னா எனக்கு செட் ஆகும்னு சொன்னேன், அது உங்களுக்கு ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லப்போ நீங்கள் அதை கேட்டு என்னங்க எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வரலையேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு உங்களுக்குன்னு இதில் மியூசிக்கோ கைடடோ ஏதோ ஒன்று பிடிக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. கைக்கல் மீடியா அப்படின்னு ஒருத்தங்க, ஆன்மீகத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. கருட புராணத்தில் சொல்லப்படுகிற தண்டனைகள், தான தர்மங்கள் பண்ணால், அமாவாசை தீதி தர்ப்பணம் இதெல்லாம் செஞ்சால் இறந்து போனேன் நமது அப்பாவோ அம்மாவோ சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம செய்கிறோம். சைனா, அமெரிக்கா, நியூசிலாந்து இது போன்ற வெளிநாடுகளில் இது எதுவும் கடைபிடிக்கவில்லை. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க. தெளிவாக வீடியோ போடுற அளவுக்கு இது பெரிய கண்டென்ட் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது அவ்வளோதான். அவங்க அப்படி நம்பலை, அவங்களுக்கு அதாவது நீங்கள் நம்புறீங்க, இது உங்களுக்கு இவ்வளோதான். இது நம்ம யோகா வாசிஷ்டமில் வசிஷ்டரே சொல்லியிருக்காரு. ராமர் கேட்பார், இந்த மாதிரி திதி தர்ப்பணமெல்லாம் செய்கிறாங்க, செய்கிறதுனால அவங்க இது எப்படி போய் அவங்களுக்கு சேருது? இதனால் அவங்க போய் சொர்க்கம் போயிடுவாங்களா? செஞ்ச பாவமெல்லாம் வந்து கழிஞ்சிருமா, அதெல்லாம் போயிடுவாங்களான்னு வசிஷ்டர். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இவங்க வாழுங்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் இது போலெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவங்க வந்து ஊர்ஜிதமாக நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இறந்த பிறகு அவன் போல பார்த்துட்டு போயிடுவான். என் பிள்ளை செஞ்சிட்டான்யா அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிடுவான். இவன் செய்யலைன்னாலும் அவனுக்கு அது போய் சேர்ந்துடும். ஸோ அவ்வளோதான். தவிர இதை செஞ்சால் அவர்கள் செல்லுவார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதை பின்ன வந்தவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இது போல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கும் அது வந்து நல்லா செவ்வனே நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ யாரோ ஒருத்தர், இப்போ நான் வந்து கொடும்பாவி, சரிங்களா, நான் வந்து ஒரு கொடும்பாவி இருக்கலாமா இருக்கும். இப்போ நான் வந்து செத்து போயிட்டேன் ஒரு நாள் இல்லையா? எனக்கு பின்னாடி யாராவது ஒருத்தருக்கு வந்து பல லட்சங்களோ பல கோடிகளோ, இந்த கொடும்பாவியாச்சு நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பேன்ல, அப்போது பல லட்சங்களோ பல கோடிகளோ கொடுத்து, காசு இருந்தால் தான் கொடும்பாவின்னு இல்லைங்க, அங்கே அது அப்படி ஒரு கனவு, இதுக்கு போகாதீங்க. இல்லாதவங்களும் நிறைய பேர் தப்பு பண்ணுற ஆட்கள் உண்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு காசு பணத்தை கொடுத்து ஏதோ பெரிய பூஜையெல்லாம் பண்ணி நான் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணேன். பூஜை செய்கிறவரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? இல்லை மேலே இருக்கிறவங்க தான் அந்தளவுக்கு இவன் பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் கீழே இருக்கிறவன் 4 மந்திரத்தை சொல்லிட்டாயா? மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு அந்த மொழி புரியறதில்ல, அவ்வளோதான்.
ஸோ அது அது அவங்க ஏதோ ஒன்று புரியாத ஒரு இதில் மந்திரம்னு அவன் சொன்னான், அதனால் இவனு மந்திரம் சொல்லிக்கிட்டான். அவன் போயிடுவான், என் மேலே சொர்க்கத்துக்கு விட்டுருவான், என் கதவை திறப்பா கொஞ்சம் இல்லை ரெட் கார்பெட்டு விரிச்சா நெத்தில் உள்ளே விடுங்கய்யா அனுப்பிடுவாங்களா, செவனி சேர்த்து விட்டுருவாங்க. செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை அணுகி போடா கீழே போட ஒழுக்குமான்னு. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய சும்மா நம்பிக்கை, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதே வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, ஆத்மார்த்தமாக என் மூதாதையர், என் வம்சத்தில் உள்ளவர்கள், என் நண்பர், என் உற்றார், என் சுற்றம் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வேண்டுகிறாரோ, யாருக்கிட்ட வேண்டணும், நேரடியாக இறைகிட்ட வேண்டணும். யார் வேண்டணும், அவாம வேண்டணும். அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் வேண்டதில்லை, அவாம வேண்டணும். என்னுடைய ஆள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டணும். எப்படி வேண்டணும், ஆத்மார்த்தமாக வேண்டணும். சரிங்களா? அப்படி வேண்டும் பொழுது என்ன எண்ணங்களுக்கு சக்தி உண்டுன்னு நமக்கு பார்த்துருக்கோம். இந்த எண்ண அலைகள் அந்த ஆன்மாவை போய் சேரும். அவங்க மேல்நிலை அடைவதுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் அவர்கள் சொர்க்கமெல்லாம் நுழைய மாட்டாங்க. அந்த மன தெளிவு பெறுவதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் கூட இந்த எண்ண அலைகள் அவர்களுக்கு சென்று சேர்ந்து நல்லதொரு வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லதொரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வசிஷ்டர் சொன்னது அதுவும் எப்போ நடக்கும், நான் ஆத்மார்த்தமாக எண்ணமும் உணர்வும் ஒன்று சேர்ந்து என்னுடைய மனதார நான் வேண்டுனா மட்டும்தான் அது நடக்கும். நானே நின்று அதை வேண்டணும். சரிங்களா? இது ஒரு தடவை வேணா தினம் தினம் அந்த எண்ணத்தில் அவர்கள் என்றைக்குமே இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போ அது நடக்கும். இதுக்கு சப்ஸ்டிடியூட் எல்லாம் வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ எவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. அண்ட் இந்த மகா சிவராத்திரி வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது சிவராத்திரிக்காக இல்லை, நம்ம அன்றைக்கி பார்த்த அந்த ப்ராக்டிஸ் இது நீங்கள் எப்போவுமே பண்ணணும், எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்போவுமே பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கால நேரத்தில் அப்படிங்கிறது நல்லது. இரவு நேரத்தில் அப்படிங்கிறது அந்த 11:30 தாண்டி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க. காலப்பொழுதில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காருவது அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி 3 வரைக்கும் 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது தான். 4, 5 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த வெய்ய வரக்கு முன்னாடி அதை பண்ணிவிட்டு வெயில போய் பார்த்துட்டு வரதுங்கிறது நல்லது. தினசரி பண்ணுங்கள், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். சரிங்களா? எழுவாய் தமிழா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டிற்குள் பாம்பு வந்தால் நல்லது இல்லை என்று கூறுகிறார்கள், அது உண்மையா? போட்டுச்சுன்னா நல்லதுன்னு ஒத்துக்குவோமா? பரவாயில்லைங்க, கொசு கடிக்குது, அது மாதிரி பாம்பு கடிச்சிருச்சுன்னு பரவாயில்ல அப்படின்னு தட்டி விட்டு போக முடியுமா? அதனால நல்லதில்லை, போய் சேர்ந்துருவோம் இல்லையா? அதனால நல்லதில்லை. இது உண்மை என்றால் ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள்? அடுத்ததுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். ஸோ அதுதான். சரிங்களா? பாம்பு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள். சுத்தமொத்தமாக வச்சுக்கிங்க. எங்கேயும் கொண்டு போய் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்காதீங்க. சரிங்களா? சுற்று வட்டாரம் புதராக இருக்குது, பொந்து புதராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சு, எங்கேயும் அந்த ஓட்டையில் இல்லாமல் எல்லாம் அடைச்சி நீட்டாக அப்படி வச்சு. அதுக்கு பாம்புக்கு என்ன, இருட்டாக இருக்கணும். கொஞ்சம் அது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அதனால் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற இடத்துக்கு அது வரும். அதனால தான் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம இடுக்கில் பூந்துக்கிறது, பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்துக்கிறது மாதிரி எல்லாம் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுட்டு பொந்து புதர் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான். வேறு என்னது போய் வேறு ஒன்றும் மந்திரமாயமெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சராசரியாக வாழ்க்கையை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம், அப்படி சுற்று வட்டாரத்தை சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே அந்த மாதிரி எந்த ஜீவராசிகளை வர வீட்டை நல்லா சாணி போட்டு மொழுகி வீட்டுக்கு நல்லா எல்லாம் சுத்தபத்தமாக தொடச்சி வச்சுருந்தாலே போதும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே. இவர் நம்ம சந்தோஷ் சிவகுமார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த த டீச்சிங் ஆஃப் லா த ஒன் புக்கு எக்ஸ்பிளேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ டொலோரிஸ் கேனனுடைய கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ் புக்கையும் கேட்குறாரு. நானும் நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன், நம்மளுடைய நேயர்களும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் மனுஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். சரி, வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோலேயே சொல்லிடுறேன். இந்த டொலோரிஸ் கேனனுடைய கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ் 5 புக்கு இருக்குங்க. அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா வரும். தனித்தனியாக வாங்க முடியாது, அப்பப்போ அது இதில் இருக்காமல் போயிடும், ஸ்டாக்கில் இருக்காமல் போயிடும். அது ஒரு 6000 ரூபா வரும். வாங்கினா செட்டாக தான் வாங்கணும். அதே போல் இந்த அந்த லா ஆஃப் 1 புக்கு பார்த்தீங்கன்னா நெட்டில் அதுவும் பஞ்சாக தான் வாங்கினா அது 8000 ரூபா. ஸோ மொத்தம் 14000 ரூபா. டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். 14000 ரூபா போட்டு விட்ருங்க. இல்லை நீங்களே எனக்கு புக்கு வாங்கிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் வேணால் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், புக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நான் வேணால் உங்களுக்கு படித்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு 14000 ரூபா கொடுத்து புக்கு வாங்கி வீடியோ போட்டு அதில் உங்களுடைய நாலேஜ் அப்படி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி எங்கிட்ட தெம்பில்லை. என்றைக்கு வருதோ அன்றைக்கி பண்ணுறேன்.
அது வரைக்கும் நீங்கள் வீடியோ கமெண்ட் போடுறேன்னா போடலாம், அது உங்களுடைய விருப்பம், நான் போடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. உங்கள் விருப்பத்தில் நான் ஏன் தலையிடாட்டி, என்னுடைய நிலை என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஒன்றா காசு போட்டு விடுங்க, இல்லை புக்கை வாங்கி அனுப்பிச்சி விடுங்க. 2ல் எது பண்ணினீங்கனாலும் எனக்கு சந்தோஷம், வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் போடுற நிறுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போட்டுக்கிட்டே இருங்க, பதிவு வரப்போகிறதில்ல, அவ்வளோதான். சரி, சதீஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, one of the questions that troubles everyone is dealing with desires. ஓகே, ஸோ ஆசைகள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதை வந்து என்ன சொல்கிறது, ஓகே, ஸோ இதை வந்து அனுபவித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அது தீர போகிறதில்ல. நெருப்பில் நெய் எடுத்து ஊற்றுற மாதிரி தான். இதை அடக்கி அமுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒன்றும் முடியறதில்ல. ஸோ இப்படி இருக்கும் பொழுது எப்படி தான் வந்து இதை எக்ஸாஸ்டிவாக இது பண்ணுறது, விருப்பங்களை வந்து நீக்குவது அப்படிங்கிற ஒரு இது கேட்குறார். ஆசைகளை வந்து எப்படி தொலைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். இது உண்மையாலுமே ஒரு நாளில் நடக்கக்கூடிய வழி அப்படிங்கிறதும் இல்லை, ஒரு வார்த்தையில் புரிய வைக்கக்கூடியதும் கிடையாது. இப்போது இது என்னென்னா தொடர்ந்து பயிற்சி தாங்க. இப்போது எனக்கு ஒரு உணவு பார்த்தா ஈடுபாடு இருக்குது, ஒரு மாமிசம் விரும்பி, சரிங்களா? இப்போ நான் நல்லா மாமிசம் சாப்பிட்டால்தான் இன்றைக்கி எனக்கு அதை பார்த்தா வேண்டான்னு தோணுது. எப்படி இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு பொண்ணை, அழகான ஒரு பொண்ணை பார்த்தா நமக்கு ஏன் கற்பனை வரும் இல்லையா? அப்போ அதுதான் சராசரியும் ஆணுனுடைய குணம். இன்றைக்கி எழுவதில்லை, ஏன் எழுறதில்லை இல்லையா? இது வேணும், இது வேண்டாம், அந்த ஒரு மனக்கட்டுப்பாடு, மனப்பக்குவத்தில் வந்து இருக்க முடியுது. ஒரு சில நேரங்களில் இன்னும் சலசலப்பு ஏற்படுவது உண்டு தான், ஆனால் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியுது. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு நாளில் நடந்திருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை. இது ஒரு நாளும் ஒரு நொடியும் நம்ம வந்து அதற்குண்டான பயிற்சியில் நம்மளை கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும். இதனால் என்ன, இதற்குண்டான அந்த ஒரு தேவை என்ன இருக்குது? ஒரு சில நாள் நம்ம அதில் சறுக்கிடுவோம், சரி பரவாயில்ல. ஒரு சில நாள் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச மாதிரி நமக்கு அடி விழுவோம், வெளியே 4 பேர்த்துக்கு தெரியாது, சரி நம்ம மனசாட்சி மட்டும்தான் ஏண்டா அப்படிங்கும். ஒரு சில நேரங்களில் 4 பேர் கண்ணு பட சிக்கிடுவோம், அவனும் சேர்ந்து ஏண்டா அப்படிம்பா. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு எங்கள் வாத்தியார் சொல்லுவார், 3 ஆப்பிரிக்க யானைக்கு சமண்டா, அது அதை விட பெருசு, ஆனால் 3 ஆப்பிரிக்க யானையே போதும் உனக்கு விளக்கம் சொல்கிறதுக்குன்னு சொல்லுவார் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. அதை அடக்கெல்லாம் முடியாது. அப்போ அது கூடயே போய் அதுக்கு சொல்லி புரிய வச்சு தாஜா பண்ணுற மாதிரி பண்ணி கண்ணே மணியே பொண்ணேன்னு சொல்லி தான் அதை வந்து அடக்கணும். நாள் பிடிக்கத்தான் செய்யும், என்ன பண்ணுறது? ஆனால் அடக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணல, அது உனக்கு குட்டி ஓட்ட போன மாதிரி அது முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது இதுக்கு நாள் பிடிக்கும். நீங்கள் தான் சமாதானம் சொல்லணும், இங்கே பாரு, அது வேண்டாம், அது ஒவ்வாது, அதனால் நமக்கு பயன் இல்லை, அது மேலே ஏன் நீ இது பண்ணிக்கிட்டே இருக்க, ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்காது. சொல்ல 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 அடிமேல் அடி வைக்க அம்மியை நகரும், சரிங்களா? நம்ம மனசு தானே, அதனால கேட்கும். ஸோ இது ஒரு வார்த்தையிலையோ ஒரு திடீர்னு ஒரு பயிற்சி முறை சொல்கிறதுனா அப்படி இல்லைங்க. அது நான் உங்களை ஏமாற்றணுன்னா நான் உங்களுக்கு சொல்லலாம், ஏதோ நான் சொல்லி அது உங்களுக்கு பயங்கரமாக இது பண்ணுற மாதிரி நான் என் மேலே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். நிதர்சனம் அது கிடையாது. பயிற்சியின் மூலமாக தான் அது வந்து அடங்கும். அந்த பயிற்சி என்ன? ஆத்ம விசாரணை தான். இப்போ ஏன் வந்து இந்த எண்ணம், இப்போ எதுக்கு இந்த எண்ணம், ஒவ்வொரு நேரம்லாம் தயவு செஞ்சு பெசாமிடுறா அப்படின்னு. சரி, அந்த உணர்வுகளை கொஞ்சம் தான் ஒரு 10 தடவையில் ஒரு தடவையாவது அந்த உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுன்னா பரவாயில்ல. என்ன ஒரு ஏதாவது ஒரு இன்பம், அந்த இன்பத்தை நாடி போகணும், அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, எவ்வளோ தூரம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு புரியும், நான் அதெல்லாம் போய் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லையா? ஸோ அதற்குன்னு உண்டான ஒரு கட்டுப்பாடுகள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கும், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. அதற்கு உண்டான அளவுக்கு நம்ம அனுபவிக்கணுமா? 10 தாட்டி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஒரு தாட்டி சரி பரவாயில்லன்னு அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிச்சதுக்கப்புறம் அடக்கன்றாவிய அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த அடக்கன்றாவியக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போது மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது மூச்சை இழுக்கவும் மூச்சை விடவும் மேட்ரு அங்கே இல்லை. இந்த மூச்சை இழுத்து உள்ள தக்கு நிறுத்துகிறோம் பாருங்க, அது ஃபஸ்ட்டு கும்பகம்னு சொல்லக்கூடிய அதுதான் மேட்ரும். இந்த மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறம் மறுமூச்சு எடுக்கிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, எங்கே மூச்சு விடாமல் நின்றுதோ அதுதான் மேட்ரு. இப்போ அது நீட்டுச்சுது அப்படின்னு சொன்னால் இறைங்கிற தன்மையை நம்மளால் எளிமையில் உணர முடியும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமம். மூச்சு உள்ளே எவ்வளோ அதிகமாக உள்ளே இழுக்கிறோன்னோ எவ்வளோ அதிகமாக வெளியே விடுறோங்கிறதோ சூட்சமம் இல்லை. அந்த நிறுத்துகிற டைம் இருக்குது தெரியுங்களா? எப்போ உள்ளே இழுத்ததுக்கு அப்புறம் நிறுத்துறதும் உள்ளே வெளியே விட்டுட்டு மறுபடியும் இழுக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பு, அதுதான் சூட்சமம்.
அந்த டைம் நீட்டிக்கும் பொழுது உங்களுக்கு இறையை காணலாம். இதே தான் உணர்வுகளுக்கும். இப்போ இந்த உணர்வுகளை வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சமாதானம் சொல்லுங்கள், வெறுக்க வச்சிடாதீங்க. உணரணும். வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க, கொஞ்ச நாள் கேட்கும், ஒரு தடவை கேட்கும், 4 தடவை கேட்கும், 10 தடவை கேட்கும், 11ஆவது தடவை உங்களால் முடியாது. அந்த உணர்வை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு போகிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, கறி சாப்பிட்றதுக்கு போகிறீங்க, சரிங்களா? சாப்பிட்டீங்க, ஒரு 2 வாய் வச்சதுக்கப்புறம் இதுக்கா போய் இதை பண்ணுனேன் அப்படின்னு ஒரு சில நேரம் தோணும். இல்லாட்டி நல்லா வாரி கட்டி சாப்பிட்டு வயிறு தும்முனதுக்கப்புறம் கிறகத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கா போய் அரைச்சே இதுக்கா போய் சரிச்சிட்டேன், இந்த இந்த எண்ணம் வருதில்ல, இந்த எண்ணம் உங்களுக்கு நிற்கணும். அதை நீங்கள் அங்கே நிறுத்தணும். அதை நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 தாட்டியில் 11ஆவது தாட்டி டெம்ட் ஆனீங்கல்ல, அடுத்த தாட்டி அந்த 11, 12, 13, 15 வரை கொண்டு வரும். 15ஆவது தடவை டெம்ட் ஆகும். பரவாயில்ல, இழுக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை இழுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா 16ஆவது தாட்டி சாப்பிட்ருங்க. ஆடாடாடாடா அப்படின்னு 15 தாட்டி நிறுத்திட்டேன் அப்படின்னு 16ஆவது தாட்டி அதை நிறுத்துங்க. இப்போ முன் சேர்ந்ததோட இதுவும் பலம் கூடிரும். அது என்ன ஆகும், 30 தாட்டி உங்களை கொண்டு போயிடும். 30 தாட்டி அந்த எண்ணம் வந்தாலும் உங்களுக்கு வராது. சொல்லப்போனால் அதுக்கப்புறம் அந்த எண்ணம் எழவே எழாது. இப்படி தாங்க பயிற்சியில் கொண்டு போவோம். எதுவுமே ஒரு நாள் நடக்கிறது இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு பயிற்சி அப்படியே ஒன்றும் கிடையாது. அது சும்மா ஏமாத்துறாங்க இன்றைக்கி உங்களை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. தொடர்ந்து பயிற்சியில் இருக்கும் பொழுது அது நடக்கும், சரிங்களா? நான் ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சொன்னேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க. கோவப்படுறீங்க, பொறாமப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? படுறீங்கன்னு சொல்கிறதுனால நான் என்னை விளக்கி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நானும் அந்த பயிற்சியில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிதானுங்களேன்? பயிற்சினால் கண்டிப்பாக முடியும். ரைட்? துளசி சுரேஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சோதிடராக நீங்கள் வந்து செய்வனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வேலை செய்யுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு தான், கண்டிப்பாக வேலை செய்யும். இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வேலை செய்யும். சிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நல்ல நேரம். சிக்கிட்டோம்னா கஷ்டம்தான். குலதெய்வ வழிபாடு நம்மளை நல்லபடியான ஒரு நிலையில் வைத்து காக்கும், அதுதான் சொல்ல முடியும். ஸோ வழிபாட்டை சரியாக பண்ணிட்டு வாங்க. எண்ணங்களை சரியாக வச்சுக்குங்க. தான தர்மம், தியானம் இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்மை அண்டாமல் நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும். அதையும் மீறி வருதுன்னா அதனுடைய தாக்கம் சிறிதளவில் நம்ம பாதிக்க தான் செய்யும். தெய்வ வழிபாடு தான் நம்மளை காக்கும். குலதெய்வ வழிபாடு நம்மளை காக்கும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. கண்ட நேரத்துக்கு கண்ட இடத்துக்கு போகிறது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் பழக்கம் வச்சுக்கிறது, அவங்க சரியில்லைன்னு சொன்னால் அவங்க கொடுத்த உணவு, நீர் அருந்துவது, பிறர் போட்ட உடையை நாம் போடுவது, நம்மோட உடையை பிறருக்கு போடுவதற்கு கொடுப்பது. அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த துணியை வந்து அப்படியே விட்டுட்டு போது வருது. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் ஆத்தங்கரை குளத்தங்கரை இருப்போம். அது கோயிலுக்கு போகிறது. உங்களோட எண்ணம் என்ன இருக்குது, அது கோயிலுக்கு போகிறது. சாமிக்குன்னு விட்டுட்டேன், உங்கள் புத்தியே அது அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சரிப்பா அப்படின்னு தூக்கி போட்டு வருவோம். இது என்ன ஆகும்னு யாருக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம், சரிங்களா? ஓகே. ஜேஆர் மாரா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெரிய கேள்வியாக கேட்டிருக்காங்களே, என்ன இருக்குது? ஓகே. சாமி இப்போ கும்பிடும் பொழுது நெஞ்சு அடைப்பது போலவும் மனம் பாரமாகவும் அதிகமாக அழுகையும் இறைவனை பிரிந்து விடுவேனோ என்ற பயமும் வருகிறது. இதை உடனிருப்போரிடம் கூறினால் நகைப்பர் கண்டிப்பாக. இது ஏன் ஏற்படுது, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. இது இயற்கை தான். ஏன்னா நமக்கு இன்னும் எதுவும் புரியல, இறைவனாரை வந்து உணரலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உணர்வு இருக்கே, இறையை உணர்ந்து அந்த உணர்ந்ததற்கு பிறகும் கூட இங்கே பிறப்பெடுத்து வந்த நம்மளுடைய பெரியவர்கள், இப்போ நாயன்மார்கள் எடுத்துக்கங்க, அவங்க எப்படி இறையை வழிபட்டாங்க? கண்ணில் தாரதாரையாக தண்ணி ஊற்றுமா சாமியை பார்த்து அது பாடும் பொழுது கண்ணில் அவங்க பேசவே முடியாது அவங்களால. அது என்னென்னா அது அந்த கனெக்டிவிட்டி வந்துடுச்சு வருதுங்களே. இப்போ என்ன ஆகும்னா மனசு, நான் என்னைக்கு உங்கள்கிட்ட வந்து சேருவனோ, இந்த மாயை என்னை இன்னும் போட்டு படாத பாடு படுத்துதே, என்னால் இது மீண்டு வர முடியல, அந்த மாதிரி போயிடும் மைண்டு. அப்போ இதுதான் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போடு இருக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப படிநிலைங்கிறது. இதை இப்படித்தான் அழுதழுது வேண்டி, சரிங்களா? அழுதழுது அப்படியே வேண்ட 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 மனம் கரைந்து போயிடும். அப்படியே மனசு வந்து அதுக்கு மீறி அவனுடைய மனசில் எள்ளளவும் எந்த ஒரு மாறுபாடான எண்ணமுமே வராது. அப்போ அதுதான் காதலாகி கசிந்து உருகி. இதுதான் இந்த கசிந்து உருகிறது. அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, தெரியலடா ஏன்டா அழுகிறேன்னே எனக்கே தெரியலடா, அழுகாச்சு வருதுடா, சாமியை சொன்னாலே எனக்கு அழுகாச்சு வருதுடா. அதுதான் கசிந்து உருகிங்கிறது. எல்லாருனாலையும் வராதுங்க, எல்லாருனாலையும் முடியவும் முடியாது. அந்த ஒரு
ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு நாம் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் பக்திமானாக இருப்பான். அவனை சீன்றதுக்குன்னு ஒரு சாமி பாட்டு, அவனுக்குன்னு ஒரு ட்ரிகர் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ எப்படி பட்டினதாருக்கு சொன்ன மாதிரி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு. நானும் சொல்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க, நீங்களாக 1000 தடவை சொல்லியிருப்பீங்க. நம்ம 2 பேர்த்துக்கு எந்த மாற்றமே வரல. அவருக்கு வந்தது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், பெருந்துண்டை மட்டும் கட்டிட்டு வெளியே போனார். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரிகர் வேர்டு இருக்கும், சாமிக்கு தெரியாது என்னென்னு. அப்போது அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு இசையோ இல்லை அந்த இசையோடு கூடிய அந்த ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லோ அது அடிக்கும், பட்டார்னு போட்டு நம்மளை அடிக்கும், அப்படின்னு ஆயிரும். என்னடா ஏதோ தூக்கி இந்த அடி அடிச்சு போட்டிங்க அப்படிங்கிற உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பேன் ஆயிரும். அங்கே உங்களுக்கு உண்டானது வந்து இப்படியே இருப்பான். அப்படியே இருக்கிறவன் திருப்ப அதை அடிச்சுட்டே இருந்தனா அவன் அழுகாச்சு தான் இருக்கும். அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது விளக்க முடியாத ஒரு நிலை அவனுக்கு. அது அப்படியே அவனை உருக்கி தள்ளிடும் அப்படியே. சரிங்களா? அது அந்த நிலையில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. ஒரு சிலர் அப்படியே உட்கார்ந்த முடியே பேன்னு உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. பட் அப்படியே உட்காந்து அந்த என்னன்னா அந்த கவனம் வந்து கண்டதை யோசித்து நம்மளை வருத்திக்காமல் அப்படியே அந்த உருகலோடு அப்படியே நின்று இறையனாரை தியானித்து அப்படியே நிற்கணும். வேறு சிந்தனை நமக்கு ஓடாது. அது ஓடாது அப்படிங்கும்போது பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கணும். பேசாமல் அப்படியே உட்காந்துக்கணும். ஒன்றும் இல்லாமல் கண்ணில் ஓட்டு தண்ணி ஓடுது, ஓட்டு போட்டு கண்ணு சுத்தமானா சரின்னு உட்காந்துக்குங்க பேசாமல். அவ்வளோதான். எல்லாருக்குமே அது நடக்கவே நடக்காது. அதாவது எனக்கு வாழ்க்கையில் துன்பம், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அழுகிறது வேறு, அது காரண காரியத்திற்காக வரக்கூடிய அழுகை. ஆனால் அன்பு கூடி இறையோடு கலக்க முடியல அவனுடைய கருணையை உணர்ந்ததற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஒரு அழுகை இருக்கு பாருங்க, அதுக்கு அர்த்தமே கிடையாது, அது விளக்கவும் முடியாது. அப்போ அது கூடும்பொழுது அப்படியே இருந்துட வேண்டிதான். அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய நட்போ உங்களுடைய உறவினர்களோ அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கள எந்த விதமான என்னடா அது அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் சமாதானம் சொல்லியெல்லாம் அவங்களுடைய அழுகாட்சியை நிறுத்த முடியாது. அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் நின்றுக்கேன். அவங்க எவ்வளோ நேரம் அந்த விடையோடு இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அது ஒரு மெய் மறந்த ஒரு நிலையில் அவங்க அப்படியே இருப்பாங்க. அந்த ஏகாந்தத்தை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அந்த ஒரு தன்மை புரியும். நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு நிலையில் நின்றவர்களுக்கு தான் புரியும். அதிலிருந்து தபால்னு வெளியெல்லாம் வர முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் ஜேஆர் மாரா, ஸோ அந்த நிலை சரிதான். இது நீங்கள் யாருக்கிட்டையும் விளக்கி சொல்லவும் முடியாது. எள்ளி நகையாடத்தான் செய்வாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் அந்த இது இருக்கா அப்படிம்பாங்க. இல்லாமல் இருக்கலாமா இருக்கும். ஆனால் நம்ம எப்படி அப்படிங்கிறது நமக்கே நிறைய நேரம் தெரியறதில்ல. நம்ம எப்படிங்கிறது நம்மளுடைய உற்றார் சுற்றத்துக்கும் தெரியறதில்ல. சாமிக்கு தெரியும். நான் எத்தனை பிறப்புக்கு முன்னாடியிலிருந்து இதுக்குள்ளே இருக்கேங்கிறத எனக்கும் தெரியாது, உற்றார் சுற்றத்துக்கும் தெரியாது, சாமிக்கு தெரியும். அது பிடிக்கும். அது இங்கே பிடிச்சா அது அசைஞ்சிருவான்னு அது பிடிக்கும். அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம போகணுன்னு அவசியமே கிடையாது. அது பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மனசு உருகி நிற்கிதா, விட்டுருங்க அப்படியே பேசாமல். நிறைய பேர்த்துக்கு இந்த கொடுப்பனை வாய்க்கிறதே இல்லைங்க. சித்த பெருமக்களில் கொங்கணவருக்குன்னு தனி ஒரு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு தெரியுங்களா? போகர்நாதர் வந்து கொங்கணவரை வந்து உயர்வாக சொல்லுவார். ஏன்னா கொங்கணவர் மாதிரி உருகி தியானிப்பது யாருனாலையும் முடியாது அப்படிம்பாங்க. யாருனாலையும் முடியாது. உருகி இறையை நினைத்து உருகி தியானிப்பது கொங்கணவர்னால மாதிரி முடியாது. சித்த பெருமானார் தான் நின்று எதையாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் சித்தர்கள். அவங்களால முடியாதுங்கிறது கிடையாது. அப்படி இருந்தும் அந்த இறையின் மீது அந்த பக்தி கொங்கணவர்னால அந்த மாதிரி யாருனாலையும் சாமியை கும்பிட முடியாது அப்படிம்பாங்க. போகநாதனுடைய வாக்கு இருக்கும். அதனால் அது எல்லாருக்கும் வாய்ப்பது இல்லை. வாய்க்குது அப்படின்னு சொன்னால் திருவருள், முன்வினை கர்மம், அவ்வளோதான் இல்லைங்களா? ஓகே. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்த பண்ணி நன்றி.